உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 26ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். தசமி திதி, மக நட்சத்திரம், மரண யோகம், வளர்புரை. இன்றைய தினம் ராகுகாலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குடிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூடம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சிக்கல், ரிஷபம் ஆதரவு, மிதுனம் ஏமாற்றம், கடகம் உயர்வு, சிம்மம் லாபம், கன்னி செலவு, துலாம் சுகம், விருச்சிகம் கவலை, தனுசு நன்மை, மகரம் களிப்பு, கும்பம் யோகம், மீனம் சினம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்குறோம்னா, ராசி பலன். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். லாபஸ்தானத்தில் இதுவரை சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு மாறுறார். லாபஸ்தானத்தில் இருந்த குரு விரயஸ்தானத்துக்கு மாறுறார், கூடாது. சனீஸ்வரன் இந்த வருஷம் பூராக அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அட்டமத்து சனி, அஷ்டம சனி உங்களுக்கு நடந்து வருது. சனியும் கூடாது, குருவும் கூடாது. 2 பெரிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு மணித்தியாலத்தையும், ஒவ்வொரு நாட்களையும், இந்த வருஷத்தையும் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். எதையும் மேம்போக்காக இருந்துடாதீங்க, வாரது வரட்டும்னு இருந்துடாதீங்க. ஒவ்வொன்றையும் நிமிஷத்தையும் திட்டமிட்டு நீங்கள் வாழ வேண்டும். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். காலம் சரியில்லை, காலம் மோசமாக இருக்குது. கடனை வாங்கி நீங்கள் திரும்பி கொடுக்க முடியாமல் இந்த வருடம் பூராக நீங்கள் சிரமப்படுவீர்கள். அது தீரா கடனாக மாறிவிடும். எனவே இருக்கிற காசை வச்சுக்கொண்டு சிக்கனமாக செலவழிக்கிறதே தவிர கடன் வாங்க முயற்சி செய்யாதீர்கள். அதே மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வந்து காசு கேட்டால் கடன் கொடுத்து விடாதீர்கள். கொடுத்த கடனையும் திரும்பி வாங்க முடியாமல் சிரமப்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. அதனால தான் நான் எடுத்தோன கடனை பற்றி பார்த்தேன். என்ன செஞ்சாலும் நியாயமாக செய்யுங்கோ, நேர்மையாக செய்யுங்கோ, சரியான பதிவுகளை வைத்து கொள்ளுங்கள்.
குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வலு கவனமாக இருங்கள். சட்டத்திற்கு புறம்பான எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். செய்து கொண்டால் மாட்டி விடுவீர்கள். காலம் சாதகமாக இல்லை. கொடுக்கல் வாங்கல் யார்கிட்ட கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், அதுக்கு பதிவு இருக்க, அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோமா, நாங்கள் கையெழுத்து வச்சோமா, முத்திரைக்கு மேலே கையெழுத்து வச்சோமா, இதெல்லாம் கவனமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் தாமதமாகும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தால், ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், வெளிநாட்டுக்கு போகிறது, புதிய தொழில் தொடங்கிறது, புதிய வியாபாரம் தொடங்கிறது, திருமணம் முடிக்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் தாமதமாகும். அஷ்டமத்து சனி நடப்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். இதில் இருந்து வெள்ளிடத்துக்கு என்ன வழி என்றால், இந்த கிரக நிலைகளை ஆழமாக உள்வாங்கி கொண்டீர்களாக உணர்ந்து கொண்டு என்ன செய்யக்குள்ளையும் எனக்கு அட்டமத்து சனி நடக்குது, பிரச்சனையில் கொண்டே சனீஸ்வரன் என்னை மாட்டி விடுவார் என்ற நினைப்பு உங்களோட மனசில் இருந்தால் பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பி விடுவீர்கள். இதுக்கு மிகப்பெரிய பரிகாரம் என்னென்னா, இந்த கிரக மாற்றங்களை ஆழமாக உள்வாங்கி உணர்ந்து கொண்டீர்களாக இருந்தாலே இந்த பிரச்சனைன்னு வரைக்குள்ள ஒருத்தன் காசு கேட்டு வரான், அட்டமத்து சனி, காசை கொடுத்தா வாங்க இயலாது, ஏதாவது ஒரு தவறான விஷயம் செய்ய போகிறீங்க, காலம் கட்டிருக்கு, மாட்டிக்கொள்ளுவோம், இந்த மாதிரி நினைச்சு கொண்டீங்கன்றாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் செய்யலை. அது நோய் எப்போ வரும், எப்படி வரும், யாருக்கு வரும்னு சொல்ல தெரியாது. ஆனாலும் அட்டமத்து சனி இருக்கிறதுனால, குரு விரயத்தில் இருக்கிறதுனால உடல் பயிற்சி செய்து கொள்ளுங்கள். உடல் பயிற்சி செய்தால் நோயிலிருந்து தப்பலாம். யோகாசனத்தை கண்டிப்பாக செய்யுங்க. யோகாசனம்னோட தலகுல நிற்கிறேன்னு நிற்க தேவையில்லை. கதிரையில் இருந்து கொண்டே செய்யக்கூடிய யோகாசனங்கள் இருக்குது. படுக்கையில் இருந்து கொண்டே செய்யக்கூடிய யோகாசனங்கள் இருக்குது. உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு 55 வயசு ஆச்சையா, இப்போ போய் நான் சிரசாசனம் செய்ய போகிறேன்னா இயலாது. இடக்கு முடக்கா உங்களோட உடம்பை வளைக்க இயலாது. உங்களால் முடிந்த நீங்கள் உங்களுடைய வயதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன யோகாசனங்கள், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, மூச்சை இழுக்கிறது, அடக்கிறது, விடுறது, இதெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். மூச்சு பயிற்சியை செய்து கொள்ளுங்கள். எக்ஸசைஸ், நடைப்பயிற்சி செய்யுங்கள். ஒன்றும் செய்யலாட்டி காலார நடவுங்கோ, வேகமாக இல்லாட்டி மெல்லமாக சரி கைகளை விசுக்கி நடவுங்கோ. இதுவே பெரிய உடல் பயிற்சியாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல், பிரயாணம், செலவு, நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. 10 ரூபாய்க்கு ஒரு செலவு செய்யணும்னு போவீங்கள், பிறகு பார்த்தா 20 ரூபாய்க்கு செலவு செஞ்சுட்டு வந்துடுவீங்க. 10,000 ரூபா கையில் எடுத்துகிட்டு போவியல், 20,000த்துக்கு செலவு செஞ்சுட்டு வந்தீங்க. தேவையில்லாத செலவு, நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு. அலைச்சல், ஒரு விஷயத்தை போனோமா செஞ்சோமா வந்தோமான்னு இல்லாமல் அலைச்சல், பிரயாணம், செலவு, நஷ்டம் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். வாய் சரியில்லை, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கோ. வீண் விதண்டாவாதம் செய்யாதீர்கள். வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். பொறுமையாக இருங்கள். பிரச்சனைன்னு வரைக்குள்ள கொஞ்சம் நமக்கு காலம் சரியில்லடா, நம்ம கவனமாக இருக்கணும் என்று பொறுமையாக இருந்தீர்களாக இருந்தாலே பல கஷ்டங்களை நீங்கள் தாண்டி விடுவீர்கள். வாயடிக்கிறது, வாக்குவாதத்தில் பேச்சுக்கு பேச்சு, சொல்லுக்கு சொல், வார்த்தைக்கு வார்த்தை விட்டீர்களாக இருந்தால் வம்புல தான் போய் முடியும். வாக்குவாதத்தை குறைச்சிக்கணும். கால் பகுதி கவனமாக இருக்கணும். கருப்பையில் பெண்களுக்கு நோய் வரும், அடி வயிற்றில் நோய் வரும், முள்ளந்தண்டெலும்பில் நோய் வரும், காலில் நோய் வரும், பாதங்கள் அடிக்கடி அடிபடும், மூட்டு வலிகள், வயது போனவர்களுக்கு மூட்டு வலி தொடங்கும். இந்த அட்டமத்து சனிக்குள்ளே தான் வியாதிகள் தொடங்குறது. இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தேன், இப்போ மூட்டு வலி தொடங்கிட்டு, வெரிகோஸ் காலில் வந்துட்டு, நடக்கிறதுக்கு கஷ்டமாக வந்துட்டு, கால் அடிபட்டு விரலில் காயம், பாதம், அட்டமத்து சனி நடந்தால் பாதம் அடிக்கடி தடக்கப்படுவீர்கள், அடிபட்டு விழுவீர்கள், அடிபடும், எலும்புடைகிறது, முடிகிறதெல்லாம் இந்த அட்டமத்து சனிக்குள்ளே தான் வரும். பிரயாணத்தில் அதிக கவனம். மோட்டார் சைக்கிள் ஓடுறீங்களா, ஹெல்மெட் போட்டுக்கொள்ளுங்கோ, பட்டியை பூட்டிக்கொள்ளுங்கோ, கவனமாக மெல்லமாக பக்குவமாக போங்கோ. ஆட்டோ ஓடுறீங்களா, ஆட்டோவில் தான் நிறைய பேர் போய் சர்க்கஸ் காட்டுறது, வேகமாக சின்ன சின்ன இடுக்கெல்லாம் பூந்து போடுறது. இந்த விளையாட்டுகள் எதுவும் செய்யாதீர்கள். ஆட்டோவில் வீர சாகசம் செய்யாதீர்கள். கார் ஓட்டுறீங்களா, சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ளுங்க, சொல்லப்பட்ட லிமிட்டுக்குள்ளே போங்க. இல்லாட்டி தண்டப்பணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். தண்டப்பணம் செலுத்தினா கூட காசோடு போயிடும். வீதி நெறிமுறைகளை
தவறாக பயன்படுத்தினால் வீதி நெறிமுறைகளை கவனிக்காமல் விட்டு தண்டப்பணம் செலுத்துறது கூட காசோடு போய் நீங்கள் அடிபட்டால் கைகால் போயிடும். அதனால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வாகனம் ஓட்டுறாக்கள் கவனமாக இருங்கோ. பிரயாணத்தில் கவனம். தூர பிரயாணம் போகிறதா இருந்தால் இன்னொருத்தரை ஏற்றி கொள்ளுங்க, இன்னொரு ஜாதகத்தை ஏற்றி கொள்ளுங்க. அப்படி போகிறீங்கன்னா தூர பிரயாணம் செய்யுங்க. எங்கேயோ லோக்கலில் சுற்றுறதுன்னா பரவாயில்லை. ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கு போகிறேன், கொழும்புலேருந்து ஹட்டன் போகிறேன், நுவரெலியா போகிறேன், யாழ்ப்பாணம் போகிறேன், மட்டக்களப்பு போகிறேன்னா இன்னொருத்தர் ஏற்றுங்கோ. தனியே பிரயாணம் செய்வதை சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வருஷம் தவிர்த்து கொள்ளுங்கள். புதிய அறிமுகத்தில் கவனம். புதிதாக அறிமுகமாக கூடியவர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. புதுசாக ஒருத்தரை நம்பாதீங்க. புதுசாக ஒருத்தரை அறிமுகம் ஏற்பட்டால் கண்ணை மூடிட்டு அவர் தேலும் பாலும் கொட்டுற மாதிரி பேசுகிறாரேன்னு நம்பி அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள். புதிதாக அறிமுகமாகக்கூடியவர்கள் விஷயத்தில் அதிக கவனமாக இருங்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அட்டமத்து சனி இருந்தாலும் வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், அது மாதிரி வாங்கிறதுக்கு யோகம் இருக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து முரண்பாடு, கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக யோசித்து பேசுங்க. மற்றவர்கள் மூன்றாவது மனிதர் விடயத்தில் தலையிடாதீங்கோ. உங்களோட குடும்ப பிரச்சனையிலே மூன்றாவது மனிதர்களை தலையிட செய்யாதீர்கள். போக்குவரத்தை குறைச்சி கொள்ளுங்க. சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வர வழிபாடை செய்து வாருங்கள். எல்லாமே நன்மையாக அமையும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.